பிரபலம் தர்ஷன் இலங்கையில இருந்து வந்திருந்தாலும் மாடலிங் பண்ணி இப்ப கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஆக்டிவா தான் இருக்காரு. சோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாரு. சோ அது மட்டும் ஸ்டாப் ஆகிறதே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப சனம் ஷெட்டிக்கும் தர்ஷனுக்கும் பிக் பாஸ்க்கு முன்னாடியே ஒரு காதல் ஏற்பட்டு இருந்தது. ஏன்னா 2 பேருமே மாடல்ஸ். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுனால இவங்க இருவரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுல சனம் ஷெட்டி எல்லாமே குறை சொன்னது யாரை பத்தி பாத்தீங்கன்னா தர்ஷனை பத்தி தான் முழுக்க முழுக்க குறை சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி தர்ஷன் கைது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி தர்ஷனுக்கு என்ன ஆச்சு, யாரு மேல தப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். விடிய காலையில 3 மணிக்கு தர்ஷன் ஜிம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் நின்று இருக்கு. இது யாரு காரு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல சுத்தி முத்தி கேட்டிருக்காரு. ஆனா யாருமே பதில் சொல்லல. இதனை அடுத்து தர்ஷனோட கசின் பிரதர் நேத்து வந்திருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கொஞ்சம் தூரம் போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு டீ ஷாப்ல ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்காங்க. பையன், அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா. சோ இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கப்ப இது எங்க கார் தான் அப்படின்னு சொன்னப்ப, எதுக்குங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திருக்கீங்க, நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கோம், அப்புறம் எப்படிங்க நாங்க வீட்டுக்குள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ன ஒரு 20 நிமிஷம் கூட நிக்க மாட்டியா நீ, அப்படி என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசியிருக்காங்க.